MCK ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிற HFLC லஞ்ச் மெனு மீன் குழம்பு, சொராப்புட்டு முட்டை பொடி மாஸ். ஏற்கனவே நான் மீன் குழம்பு ரெசிபியை ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு சொராப்புட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சொராப்புட்டை சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக விடுங்க. இதுக்கு நடுவில் புளி தண்ணியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சங்கரா மீன் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மீன் குழம்புக்கு மசாலாவுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொரா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேக வச்ச சொராவை நல்லா தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பெசரிக்கோங்க. பொதுவாக சொரா புட்டுக்கு தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க, நான் ஒரு சேஞ்சுக்கு முட்டையை போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும். ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு அதையும் நல்லா பொடியாக நறுக்கி நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெசரி வச்சுருக்க மீனை இதில் போட்டு அதையும் நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே லேசாக வதங்கினா போதும், மீன் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பெரட்டி போட்டதுக்கப்புறமா இதில் 3 முட்டை போட்டால் போதும், அதையும் அடித்து ஊற்றிக்கோங்க. அதை நல்லா பொடி மாஸ் மாதிரி கிளறி விட்டுடுங்க. சொரா புட்டு முட்டை பொடி மாஸ் ரெடி. அடி பிடிக்காம இருக்க கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது ரெடியான உடனே கொத்தமல்லி இலையை போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். HFLC டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு டாக்டரோட கன்சல்டேஷனோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு HFLC பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்டோட பிளாக் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மீன் குழம்பை நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் கீழே லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னை கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். HFLC டயட் லஞ்ச் மெனுக்கு என்னென்ன செய்யறது நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்பாங்க. அவங்களுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கே டெய்லி சேர்த்துக்கிறோன்றது தான் நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். ரைஸு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. சாப்பிட்லாங்க, அளவு ரொம்ப கம்மியாக, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கார்பு சேர்த்துக்கணுன்னு ஒரு அளவு இருக்குது. அதே போல் சுகரை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா கூட போதும். இதுதாங்க HFLCயோட மெயின். இது மீன் குழம்பு நல்லா ரெடியான உடனே கழுவி எடுத்து வச்சிருக்க சங்கரா மீனை போட்டு ஒரு கொதி விடுங்க. மீன் குழம்பு ரெடி. இனிமேல் வர வீடியோஸில் நிறைய HFLC லஞ்ச் மெனுவை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.